பா முருகசாமி. நான் வந்து பாலாஜி சக்திவேல் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன் அவர்கிட்ட. இப்போ என்னோடய முதல் படம் இந்த கதையை எடுத்துகிட்டு எங்கெங்கே சுற்றும்போது எனக்கு யார் கரெக்டான ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு இதெல்லாம் இன்றைக்கி செட் ஆகாதுங்கும் போது யதார்த்தமாக எனக்கு சார் அமைஞ்சார். அருண் சார்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க, இது பண்ணுவோன்னு தைரியமாக வந்தார். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி உருவாகி தான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கேன் சார் மூலியம். இங்கே லவுடாக இருக்கா? ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன ஒரு விஷயம் தான் இங்கேயும் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ என்னுடைய ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு சோசியலாக நம்மளால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலான்றது தான். ஸோ இதை பார்த்துட்டு இது வந்து பொலிட்டிக்கலாக எப்படியுமே எடுத்துக்க வேண்டாம். இது பொலிட்டிக்கலாக நாங்கள் போகலை, அதில் விமர்சனங்களுக்கும் உட்பட்டு போக மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை. இதில் யாராவது நாங்கள் குறை சொல்லி பேசியிருந்தோம்னா அவங்கள மன்னிச்சுக்குவாங்க. பட் ஒரு விஷயம் இதில் என்ன பதிவு பண்ணணும்னா, இன்றைக்கி ஒரு குழந்தைகள், ஒரு மனைவி, ஒரு குடும்பம், ஒரு தலைவரை நம்பி இருக்குன்னா அந்த தலைவர் எப்படி பொறுப்பாக நடந்துக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஒரு 5% மக்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலோ இருக்க ஒரு 5% மக்கள் இதை பார்த்துட்டு அவங்க திருந்தினாலே, ஒரு 5% ஆஃப் பீப்புள் மது வேண்டாம் அப்படின்னு திரும்பினாலே சந்தோஷமாக இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்தாக இதில் நான் ஃபீல் பண்ணுறேன். ஜூலை 4 ரிலீஸ் ஆகுது. ஸோ மக்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சோசியல் கண்டென்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி. வணக்கம். நான் வந்து ரவிச்சா, இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் அண்டு நடிகர், அது இல்லாமல் கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து முதல்ல வந்து டைரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. டைரக்டர் வந்து ப்ரொடியூசரும் அதுக்கு சம்மந்தம் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப நாளாக வந்து டைரக்டர் ஒரு 40 வருஷ கனவு எனக்கு இந்த படம் நடிக்கிறது வந்து ஒரு 40 வருஷ கனவு, ஒரு 27 வருஷ போராட்டம். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல கதையில் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி ஒரு நல்ல கதையில் நடிச்சிருக்கேங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்டருக்கு நன்றி, ப்ரொடியூசருக்கு நன்றி. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் நல்ல மியூசிக், நல்ல பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு, நல்லா போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கூட ஒரு லவ் சாங் வச்சுருக்காரு. அது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். மியூசிக் டைரக்டர் பேசுவார். இந்த பக்கம் இல்லை சார், சென்ட்ரல் என்ன போயிட்டு அப்போதான் நீங்கள் பேசுறது அங்கே தானே. வணக்கம், என் பேர் ஜூ ஸ்மித். குயிலி படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். வழக்கமாக எல்லா மியூசிக் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல படம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குயிலி வந்து ஒரு ஃபுல் பேக்டாக எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபிலிம். ஏன் அப்படின்னா எல்லா ஃப்ரேஸ் ஆஃப் மியூசிக்கும் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் படத்துக்கும் மியூசிக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் வந்து இருந்தது. லைக் நிறைய பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரீரெக்கார்டிங்கில் உட்காந்ததுக்கப்புறம் தான் நாங்களே வாலண்டியராக வந்து ஒரு 2-3 பாட்டு அதில் புஷ் பண்ணோம். ஏன் அப்படின்னா கதையை நகர்த்துறதுக்கும், இன்னொன்று அந்த எமோஷனை வந்து ஒரு ஒரு 15 நிமிஷம் சீனை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஒரு 3 நிமிஷம் பாட்டில் நம்மளால் அது ரொம்ப சிம்பிளாக கன்வே பண்ண முடியும். ஸோ அதோட இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன்னால ஒரு 2-3 பாடல்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். முதல்ல நாங்கள் பிளான் பண்ணது மொத்தம் ஒரு 4 பாட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங்கில் உட்காரும்போது தான் ஒரு 2-3 பாடல்கள் வந்து சின்ன சின்ன பாட்டாக வைக்கலாம் அப்படின்னு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ பாட்டு நிறைய இருக்குது அப்படின்னு வர கருத்துக்கு ரீசன் வந்து பேக்ரவுண்டில் இதுதான் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக படமாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன். படத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்களும் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ரீரெக்கார்டிங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த படத்தை பார்த்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, லைக் எங்கள் ப்ரொடியூசர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காரு. எல்லாரும் அது குடிக்கு எதிர் அப்படின்னு வரும்போது பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒரு படம் எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா படம் தொடங்கின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவர்கிட்ட இந்த கேள்வி எப்பவுமே கேட்டே இருப்பேன், எதுக்கு பாண்டிச்சேரி, எப்படி, இதெல்லாம் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக அதோட ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இதை இன்னும் நல்லா கொண்டு போங்க. மீடியாக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கேள்வி கேட்கணும். சூரியனை பார்த்து அந்த செங்கொடிக்காரர் பேசுற மாதிரி டயலாக்கே கிளைமாக்ஸ்ல அமைச்சிருக்கல, அதுக்கு முன்ன ஒரு பொதுமையா
பிரச்சனை கூட அது வந்து ஸ்ட்ரைட்டா பாரு. சூரியனை பார்த்து ம். செங்கோடிக்காரரு இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு காரணம் என்ன? இல்லை அவங்க வந்து வானத்தை தான் பார்க்குறாங்க, வானத்தை மேலே வானத்தை தான் பார்க்குறாங்க. சூரியனா இங்கே இருக்கிற கவனிக்கல. இல்ல, நான் உயிர் போக போகுதுங்கிற ஒரு ஃபீலிங்கு, அதில் ஒரு ஒரு வலியும் இருக்கு. சரிங்களா, அந்த வலியை அவங்க ஒரு பெண் போராளியா அங்கே இது பண்றாங்க. பெண்கள்னாலே போராளி தான், நம்ம அதை தான் நான் இங்கே மையப்படுத்தியிருக்கேன். சரிங்களா, அதை தான் வச்சிருக்கேன் இங்கே வந்து. ஒழுங்கா பொம்பளை இருந்தா ஏகச்சி தண்ணி அடிக்கிறாங்க. இல்லை இந்த கேள்வி படிச்சுங்க. ஐயா வீட்டுல ஒவ்வொரு இல்ல, இதுக்கு நான் சொல்றேன். எவனும் தண்ணி அடிக்க மாட்டான். ஐயா அதானே போராட்டம். இல்ல ஐயா, இந்த விஷயத்தை நான் வந்து ஒத்துக்க முடியாது. நம்ம பெண்களை நம்ம இதுல குறை சொல்லவே முடியாது. பெண்கள் என்னைக்கு போராளி தான். போராடி இல்ல, பெண்களெல்லாம் பொண்கள் ஒழுங்கா இருந்தா சொல்றேன் இல்லையா? See, நான் என்னுடைய பர்சனலே கூட சொல்றேன். நான் வந்து இதுவரைக்கும் லிக்கர் சாப்பிட்டு வீட்டுக்கு போனதில்ல. அப்படி நான் போனேன்னா என்னை உள்ள அனுப்ப மாட்டாங்க. அப்ப ஒழுங்கா இருக்கிறதால சரியா இருக்கிறதா நீங்க சொல்ல வரீங்க. சில பெண்கள் சுச்சுவேஷன் அவங்களுடைய இல்ல பொதுவே சொல்றேன் நான். இல்லை, பெண்கள் என்றைக்குமே பண்ண மாட்டாங்க சார். அவங்க என்றைக்குமே அந்த ஒரு அப்பாவாகட்டும், ஒரு வீட்டுக்காரராகட்டும், அவங்கள வச்சு எப்படியாவது அடுத்தடுத்து நம்ம குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், அவங்களாவது அந்த கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப துடிப்பாங்க. என்றைக்குமே ஒரு அந்த பெண் குணமாங்கிறதே அது ஒரு இது இருக்குது. ஆனால் அதுதான் அவர் இங்கே வந்து நான் பிரதிபலிச்சிருக்கேன். நீங்கள் அங்கேயும் போக வேணாங்க, ஒரு அப்பாவும் குடிக்காரன், ஒரு வீட்டுக்காரனும் குடிக்காரன், ஒரு பையனும் விட்டுட்டு போகும்போது அந்த வலி என்னங்கிறது அந்த பெண்ணோட இதுலேருந்து நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த கான்செப்ட். அரசியல் பேசு. செங்கோடிக்காரங்க எல்லாரும் கை மறைக்கு. திமுக பின்னாடி தான் போறாங்க. இவங்க யாரை எடுத்து போறாரு? இல்ல, இந்த கேள்வி நீங்க இல்லைங்க ஐயா. உள்ளார நீங்க கதை திறத்துக்கு முன்னாடியே நான் எல்லாருக்கும் ஆரம்பிச்சது அதுதான். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படமாவோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டவோ ஆரம்பிக்கல. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஒரு ஒரு ஆண்மகனும் அவங்க குடும்ப தலைவர்கள் அந்த பொறுப்புல நினைச்சிருந்தாங்கன்னா, ஒரு பையன் அவங்க குடும்பத்துல இருக்க பொண்ணோ இல்லை அவங்களுடைய மனைவியோ இல்லை அவங்க குடும்ப நபர்களை நினைச்சாங்கன்னா, அந்த குடியினால அவங்க வீணா போயிட்டாங்கன்னா அடுத்து அவங்கள யார் பார்த்துக்க போறாங்க? இப்போ நம்ம கதையிலே பாருங்க, அந்த அம்மா வந்து எவ்வளவு போராட்டத்துல இருக்க வேண்டியதாயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் இருந்திருந்தாலோ இல்லை அவங்க அப்பா இருந்திருந்தாலோ அந்த பொண்ணு வந்து தானே கல்யாணத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த கதையில டிராவல் பண்ணும்போது அந்த வழி தெரியும். அதுதான் வந்து நான் பொலிட்டிக்கலா போல ஒரு சமுதாயத்துல இன்னைக்கு ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில எப்படி தள்ளப்படுறாங்கன்றதுதான். அதுதான் சொல்றேன். கொடி ஒண்ணு இருக்கு, அது எப்பவுமே வந்து மக்களுக்கான போராட்டத்துக்காக ஒரு கொடி. அதுல ஏன் பிளர் பண்ணீங்க? எதனால பிளர் பண்ண சொன்னாங்க? ஏன்னா இப்ப இருக்க ஆட்சிக்காக பணத்துனாங்களா? சென்சார்ல ஏன்னா எல்லா இடத்துலயுமே நல்ல கேள்விதான் இது. ஆக்சுவலா நான் இப்ப வந்து இந்தியாவில் இல்லை. நான் நீங்க கேட்ட கேள்விதான் நான் என்னுடைய இபி கிட்ட கேட்டேன். அவரு இங்கதான் இருக்காரு. நான் டைரக்டரும் கேட்டேன். ஸோ இது ஏன் பிளர் ஆச்சுன்னு தான் கேட்டேன். இல்ல அவங்க எல்லா படத்துலயும் அது வரும். ஆனா உங்க படத்துல மட்டும் ஏன் பிளர்? சார் நாங்க இதை வந்து கேட்டோம் ரெக்வெஸ்டா. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நாங்க எதுவும் தப்பா யூஸ் பண்ணல, நல்லதுக்கு தானே யூஸ் பண்ணிருக்கோம்ல. அவங்க வந்து பிளட் பண்ணணும். வந்து இப்ப இருக்க ஆட்சியில வந்து 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, அதனால பிளர் பண்ணிருக்காங்களோ? எனக்கு தெரியலங்க ஐயா. நம்ம வந்து திருப்பி அந்த கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்டோம். இல்லைங்க, இது நீங்க பிளட் பண்ணாதான் நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் பண்ண முடியும்னாங்க. ஸோ we are in situation to make that. எத்தனை இடத்துல சார் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க? வீட்ல எத்தனை இடத்துல பண்ணிருக்காங்க? இல்லை படம் பூரா மியூட் வந்து மொத்தம் 3 இடத்துல வருங்க. நீங்க சாங்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க ப்ரிவியூ பார்க்கும்போது அதுல வந்து 2 இடத்துல வரும். சில வரிகளை வந்து நாங்க நிறைய மாத்தணும். ஸோ அது மாத்தியும் 2 இடத்துல எங்களுக்கு வந்தது. படத்துல ஒரு இடத்துல வரும். ஆமா, போராளிலாம் லாஸ்ட் இறக்குறது தான் காட்டுவீங்களோ? ஏன்னா அதுவே வந்து அவங்களால சமாளிக்க முடியாம ஒரு விஷயம் பண்றாங்க. நான் ரிவீல் பண்ணல, அப்படிதான் காட்டணுமா? இல்லை போராளிங்கிறவங்க போராடிட்டு தான் இருப்பாங்க. இந்த அது எப்படின்னா போராளிங்க சில பேர் பையனுக்காக அவங்க வேற பண்றாங்க. இல்லை அப்படியும் கிடையாது. இது போராட்டம் தான். போராளிங்கிறது என்றைக்குமே போராடிட்டு இருப்பாங்க. சில சமயங்கள் சில போராட்டங்கள் அப்படி இருக்கலாம். அப்படிங்கிறது வந்து நான் மேலோட்டமாக நான் இது பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் தப்பாக இது பண்ணியிருக்கேன். படத்தோட டைட் எப்போ வந்தாலுமே எங்க போயிட்டு வரான்னு கேட்டா பாண்டிச்சேரி போயிட்டு மீனிங் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அது வந்து உங்க ஊர் பாண்டிச்சேரினால சொல்றேன். அது பெருமையா பெருமையா? சார் இப்போ எந்த கவர்மெண்ட் வந்து லிக்கர் விற்கிறது வந்து பெருமை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. நானும் எந்த கவர்மெண்ட்னு கேட்டேனே, நான் ஸ்டேட்டுக்கே பேசல. பாண்டிச்சேரி போயிட்டு வந்தா வேற ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா கார் வாங்குறது குறை, டாக்ஸ் கார் பிரைசஸ் குறை. கார் அது காசு உள்ளவருக்கு காரு நல்ல விஷயத்த வந்து செய்யறது தப்பு இல்லைங்க ஐயா. இல்ல கார் இல்ல. அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சமூகத்துல வந்து பாண்டிச்சேரி நாளே ஒரு முக்காவாசி ட்ரிங்க்ஸ் தான் ஃபேமஸா இருக்கு. ஒரு ஒரு மாநிலம் வந்து இப்படி பாக்குறது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஊர்க்காரர் எப்படி பாக்குறீங்க? நான் ஊர்க்கார என்ன பாக்குறதுன்னா, என்ன பொறுத்த நான் பாண்டிச்சேரி தான். நான் சொல்றதுதான். நான் வந்து லிக்கர் எடுத்துக்கிறது இல்லை. நான் அந்த ஊர்ல தான் இருக்கேன்.
ஆனால் இந்தியாவிலேயே அதிகமாக மர்டர் நடக்கிறதோ இல்லை நிறைய பிரச்சனைகள் நடக்கிற ஸ்டேட்ஸ் பாருங்கள். இந்தியாவில் இருக்க ஸ்டேட்டில் கோவா இருக்குது. நீங்கள் வந்து ரெக்கார்ட்ஸ் நீங்களாம் ப்ரெஸ் உங்களுக்கே வந்து ரெக்கார்ட்ஸ் தெரியும், கோவா இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து லிக்கர் காஸ்ட் கம்மியாக இருக்கிறது எங்கே அதிகமாக இருக்கோ அந்தந்த ஸ்டேட்டில், ஈவன் எங்கள் பாண்டிச்சேரி கூட எடுத்துக்கோங்க, they cannot கண்ட்ரோல் எனிதிங். அந்தளவுக்கு போயிட்டு இருக்க விஷயங்கள். இதெல்லாம் எப்போ கண்ட்ரோல் வரும்னா நம்ம ஒரு தனி மனிதர் நம்மளுக்குள்ள ஒரு ரெஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணும்னு எப்போ முடிவு எடுக்கிறோமோ. ஐயா சொன்னதான், வெளியில் யாரோ பேசியிருந்தாங்க ப்ரெஸ்ஸு, அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டு. அவங்களா ஒரு தனி மனிதனாக முடிவு செஞ்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்துட்டோ பல பேர்கள் பல விஷயத்த பார்த்து தான் தெரிஞ்சிருப்பாங்க. சில குடிகாரங்களாம் இன்னைக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்க எப்போ திருந்துவாங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்து அது அவங்களுக்கு ஒரு லீடாக கிடச்சிருக்கும். சரி, இந்த மாதிரி தான் என் வீடு லேடிஸ் கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு தெரிஞ்சு மாட்டாங்க பாருங்க. அந்த சக்ஸஸ் எங்களுக்கு போகுதுன்றது தான் இந்த கதையோட நோக்கம். இதை எந்த ஒரு பொலிட்டிக்கலாவோ இல்லை இதை எந்த ஒரு தப்பான விதத்துக்கும் நீங்கள் கன்க்ளூஷனாக பார்க்க வேண்டாம். இந்த படம் வந்து ஒரு அவேர்னஸாக தான் இருக்குதுங்களா இல்லை லாப நோக்கில் பட்டது? சார், நான் ஆடியோவிலே சொன்னது தான். இவர் வந்து ஒரு வருஷமாக வந்து நிறைய ப்ரொடியூசரை தேடினாரு, கிடைக்கலனாரு. என்னுடைய பிரதர் அண்ட் நான் வந்து 10 வருஷமாக பிஸ்னஸை சேர்த்து வச்சதும் சரி, என்னுடைய பிரதர் இன்னும் 2 ஃபண்டு 10 இன்னும் கொஞ்சம் கோ டைரக்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் எதுவுமே வரனாலும் மக்கள் சொல்கிறது ஏற்றுக்க தான் ஆகணும். இதில் வந்தாலும் மக்கள் சொல்லி ஏற்றுக்க தான் ஆகணும். பண நோக்கத்தோடு நான் பண்ணியிருந்தேன்னா கமர்ஷியலாக எல்லாரையும் குத்திக்கிட்டு பிஜிஎம் போட்டு ஹைபீட் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நான் லாபத்தை கொடுங்கன்னு எடுத்துப்போம், தப்பு கிடையாது. மக்கள் பாச ஆதரிச்சா இது போக போகுது. இதில் ஒரு 5% பீப்புள் தமிழ்நாட்டில் திருந்தினாலும் இதுக்கும் எங்கள் டீமுக்கும் எல்லாருக்குமே சந்தோஷம். நீங்கள் எழுதுறவங்க குயிலிங் போடுறீங்க, பெரும்பாலும் வந்து ஒரு கிராமத்து காதல் கதைன்னா நினைப்பான். அது கீழே வந்து குடியை கெடுக்கும் ஏதாவது சொன்னீங்கன்னா மக்கள்கிட்ட அது ரீச் ஆகும். ஐயா நல்லது சொன்னால் உடனே வர மாட்டாங்கல்ல? இல்லைங்க, இது மக்கள்கிட்ட ரீச் ஆகுங்கிறது என்ன சொல்றேன்னா, இது ஒரு உண்மையாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என் ஊர் பக்கத்தில் இந்த சைடு எடுத்துக்கிட்டாலும் ஒயின் ஷாப்பு, இந்த சைடு எடுத்து ஒரு ஒயின் ஷாப், பக்கத்தில் தான் ஊர். இப்போ நீங்கள் அந்த கடந்து போகிறாங்க பாரு பெண்கள் வேலைக்கு, அவங்க காலையிலே போகும்போதே அவங்க பிளாக் லிஸ்ட்டாகவே இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கடந்து போகிறாங்க. பெண்கள் என்றைக்குமே அவங்க ஒவ்வொரு வழியோடு தான் போகிறாங்க. சரி, நம்ம அப்பந்தான் குடிகாரனா போயிட்டா, என் வீட்டுக்காரன் தான் குடிகாரனா போயிட்டா, அட்லீஸ்ட் என் பையனையாவது வளர்க்கலாம் அந்த எண்ணத்துல இதா பாடுறாங்க. பிளாக்ல விற்கிறாங்களே சார். ஆமா சார். அந்த பெண்கள் எல்லாரும் ஆம்பளை மாறுபாடு இல்லாம குடிக்கிறாங்க. இல்ல சார், அது நீங்க எல்லாரையும் சொல்ற தவறு. அதெல்லாம் யாரும் குடிக்கிறது இல்லை. அது நீங்க ஏதோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, குடிக்கிறது இல்லைங்க. அது நான் ஏற்றுக்க மாட்டேன். கள்ளக்குறிச்சி மாறின கூட அப்படிதான் சொன்னாங்க, ஹஸ்பண்ட் சாப்பிட்டு தானே அது மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. இல்லை சார், அப்படி நம்ம பெண்களை முடிவுபடுத்த முடியாது சார், என்னால் அது முடியாது. ஆமா, கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்ற மாதிரி தான் ஒரு படம் பண்றீங்க. ஆனா வந்து மக்களுக்காக எடுத்துறத படம் பண்றீங்க. அத அவர் அவங்க சாகுறாங்கல்ல, எல்லாருக்கும் 10 லட்சம் கொடுத்தாரு இப்ப லேட்டஸ்டா, அதை மென்ஷன் பண்ணிக்கலாமே நீங்க. அப்படின்னா கூட வந்து குடிப்பான். ஸ்டாலின் ஐயா போட்டோ போட்டு மென்ஷன் பண்ணிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன். அப்படி சொல்லல நான். 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அது வந்து சார் ஆக்சுவலாக கள்ளச்சாராயம் குடிச்சா தான் அது. சார் அது வந்து நீங்கள் வந்து இதை திருப்பி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குடிச்சா காசு கிடைக்கும் இறப்போன்றதுக்கான கண்டென்ட் கிடையாது. இது வந்து அவங்கள பார்த்து யாராவது திருந்தணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 5% பீப்புள் திருந்தினா போகுதுன்ற கண்டென்ட் மட்டும்தான். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சார், கவர்மெண்ட் செய்யற விஷயத்த வந்து நம்ம கலெக்டரால எதுவுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது பர்ஃபெக்டான விஷயம். அப்புறமா வந்து அந்த அம்மாவை திருப்பி பையன்கிட்டே வந்து மோதின்னு இருக்காங்க, அது கொஞ்சம் பண்ணிருக்கலாமே. வேற யாரும் இல்லைல்ல, அதனால யார் இருக்காங்க? அப்பா வந்து குடிச்சு செத்து போயிட்டான், குடிக்காதா செத்து போயிட்டான். சரி, ஓகே, ஹஸ்பண்டு நல்லா இருப்பான்னு நினச்சி தானே பண்ணுறாங்க. அது ஒரு ட்ராவலில் போகுது. பையன் சரி ஒரு கல்வி கற்று ஒரு அதிகாரத்துக்கு இருக்கீங்க, பையன் வந்துட்டாரு. நீ நினைச்சா நான் அந்த கீழே இருக்கேன், நீ நினைச்சா அந்த அதிகாரத்துல இருக்க முடியுமே அப்படின்னாங்க. அந்த ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. நீங்க எப்படி போல்டா இருக்கீங்க? நீங்க பேசினா எல்லாம் கேக்குறாங்களே. அப்போ போல்டா ஒரு ஆள் வேணும்ல கதைக்கு. இல்ல ஏன்னா காதல் வருது இல்லைங்க, காதல் வருது, லவ் வருது. அப்ப அந்த வயசுல அவங்கள போட முடியுங்களா? எனக்கு கொஞ்சம் ஹைட்டா இருந்தாங்க சார், அதனாலதான் என்னோட இல்ல, அது ஒரு இயல்பா இருக்கும். அந்த ஊர் மக்கள் எனக்கு இந்த கதையில அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் லொகேஷன்லாம் காட்டினாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் தான், டேரக்டருடைய சொந்த ஊர். அந்த ஆர்டிஸ்ட் நானும் கேட்டேன்,
அவர் எப்படி உங்களுக்கு செட் ஆகும் இல்லை ப்ரீமியம் ஆர்டிஸ்ட் பார்க்கலாம். எனக்கு ப்ரீமியமும் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. மக்கள் இன்னைக்கு வந்து இயல்பாக இருந்தாலும் கதை நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. எனக்கு என் ஊரில் எப்படி வாழ்வாரோ இயல்பாக வாழ்கிற மாதிரி இயல்பாக மக்களை வச்சு தான் வேணும். அந்த மக்கள் எல்லாமே இயல்பாக அந்த ஊரில் இருக்கிறவங்க நாங்கள் செட்டு போட்ட ஊர் கிடையாது சார். இயல்பாக பண்ணி கொடுத்தாரு ஆர்ட் டைரக்டரும் சரி. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போனதால அது இயல்பாக போகுது. நீங்க வந்து சொல்லிருக்கோம் பாண்டிச்சேரியில வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது, பிரெஞ்சு கவர்மெண்ட் சொல்லிருக்கோம். அப்பதான் புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவன் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுவார். இல்லை அது பிரெஞ்சு கவர்மெண்ட்டும் கூட நான் கேட்கிறேன் சார், கவர்மெண்ட் மக்களும் ஒண்ணுதான். நீங்க வேணா சர்ப்ரைஸ் வைத்தா நம்ம ஓட்டு போறோம், நம்ம மக்களை பாதிப்பாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர், ஒரு வாரம் காமிக்கல. ரொம்ப வந்துட்டு மக்கள் திருத்தனம் இருக்கீங்க. ஓகேவா? நான் என்ன கேட்கறேன்னா, அரசாங்கம் வந்து ஏன் பண்ணக்கூடாது ஒரு கேள்வி கூட கேட்கல. ஸோ எனக்குள்ள ஒரு ஆதங்கத்தை உங்கள்கிட்ட தெரியப்படுது. இது வந்து ஓகே தானா, யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, ஆனா நாங்க இந்த மூவியை வச்சு நாங்க காசு பண்ணி நாங்க பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஃபார்மட் இருக்குல்ல, இந்த ஃபார்மட் ஓகே தானா? கிளைமேக்ஸ்ல எல்லாம் தெரிய கிளைமேக்ஸ் சொன்னாலுமே கூட கூட ஒரு சீன்ஸ் சொல்லலாமே. இல்ல மக்களுக்கு புரிஞ்சா போதுங்கிறது தான் சார். ஒன்றும் இல்லை சார், கடைசி ரெக்வெஸ்ட். எனக்கு டேரக்டர் என்கிட்ட இந்த வார்த்தை சொன்னது தான், அவர் சரியாக சொல்லலை. இதை நான் திருப்பி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாவோ இல்லை இது ஒரு யாருக்காவது எதிராகவோ இல்லை இது வந்து வேறு மாதிரி கமர்ஷியலாவோ எந்த விதமுமே கிடையாது. நிறைய பேர் ஒன்றுமே வந்து இயல்பாக தெரியாமலே குடிக்கிறாங்க. எதுக்கு குடிக்கிறோன்னு தெரியாமல் 500 700 காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு லிக்கர் ஷாப்பில் கொடுத்து குடிச்சிட்டு குழந்தைக்கு கூட சாப்பாட்டுக்கு ஒரு நோட் புக்கோ எதுவும் வாங்கிட்டு போகாமல் போயிட்டுருக்காங்க. இது இயல்பாக நடக்க சொன்னார். ஒரு ஊரில் நான் பார்த்தேன். அதெல்லாம் வாங்க போகலான்னு ட்ராவல் பண்ணி 1 மாதம் ட்ராவல் பண்ணேன். இந்த ட்ராவல் பண்ணதை பார்த்தா நடக்குது. காலையில் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வரவங்க அப்படியே ஃபுல் பாட்டில் கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போகிறப்ப வீட்டுக்கு பசங்களுக்கு கூட எதுவும் வாங்கிட்டு போகிறதில்ல. அந்த அம்மா ஒரு பக்கம் வேலை செஞ்சு அவங்களுடைய வருமானத்தை வச்சு தான் அந்த சமுதாயத்தில் இந்த ஆண்மகன் ஒழுங்காக இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு அவங்க வளர்த்தா அவன் ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு அந்த வீட்டு குடும்பத்தை காப்பாற்றினா நாடும் வளரப்போகுது. ஒரு மனிதனும் வளரணும். இன்னைக்கு பொலிட்டீஷியனை நம்ம குறை சொல்றதுல ஒரு யூஸும் இல்லை. நம்மளா பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதுல சொந்த காசை போட்டு எடுத்ததுக்கு நிஜமாவே பாராட்டு. இந்த சப்ஜெக்ட் வந்து மக்கள்கிட்ட எது விடுமாங்கிற சந்தேகத்தை எடுத்துக்கீங்க இல்லையா? கண்டிப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இது ஒரு சேவை. நம்ம சொல்றோம், கேட்கறது கேட்காது அவங்க இஷ்டம், அவ்வளவுதானே. நல்ல அதாவது சேவை மனப்பான்மையோட தான் இருக்கீங்க. பாராட்டு. நன்றி. நான் அவரை பார்த்து